வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சுழி பார்த்து மாடு வாங்குவது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா மாட்டுக்கும் இந்த புடதியில் நெத்தியில் வந்து சுழி இருக்கும். அது வந்து பிரச்சனை இல்லை. அது மேக்ஸிமம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு சில பேர் சும்மா மாட்டு விலையை குறைக்கிறதுக்காக சுழி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முதுகில் நேர்கோட்டில் சுழி கிடக்கலாம். இந்த சுழி வந்து பிரச்சனை கிடையாது. இது மேக்ஸிமம் எல்லா மாட்டுக்கும் இருக்கும். இந்த வாலில் இந்த மாதிரி கிடக்கூடாது. வாலில் வந்து இந்த மாட்டில் இல்லை. வாலில் மேக்ஸிமம் சில இதில் கிடக்கும். அந்த மாடும் பார்த்து வாங்கக்கூடாது. இப்போ பார்த்து எந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னா, இந்த சைடில் கிடக்கும். அதாவது நேர் அந்த கோட்டுக்கும் சைடில் இந்த கிடக்காருங்களேன், இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் சுழி கிடக்கும். இந்த சுழி பேர் வந்து பாடச்சுழி இல்லைனா தம்மானைன்னு சொல்லுவாங்க. இது 2 பக்கம் கிடக்கும். சில மாட்டுக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் கிடக்கும். நேர் இங்கிட்டு இங்கிட்டு அப்படி கிடக்கும். இந்த மாதிரி உள்ள சுழி தான் பார்த்து வாங்கணும். அது நம்ம வீட்டில் மாடு கண்டு போட்டுச்சுன்னா அந்த சுழி கிடந்தால் பிரச்சனை இல்லை. அடுத்த இடத்துல வாங்கும்போது தான் அந்த சுழி வந்து பார்த்து வாங்கணும்.